வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமோட டிபார்ட்மெண்ட் அண்ட் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கான கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டைப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது கிரைம் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ குற்றங்கள் இருக்குது, அந்த குற்றங்கள் வந்து ஒவ்வொரு சிட்டிஸ்லையும் ஓகேவா. ஸோ இது ஒரு சிட்டி இது ஒரு சிட்டி அப்படிங்கிறப்போ இந்த எவ்வளோ வந்து நடக்குது, அதாவது 1999 இந்த ஷேட் பண்ணியிருக்கிறது வந்து 1999 இந்த குற்றம் நடந்தது. 2000ங்கிறது வந்து ஷேட் பண்ணாதது. ஸோ அதில் வந்து 65,000 கிட்னாப் கேஸ் நடந்திருக்கு. 72 அப்படிங்கிறது வந்து தௌசண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா வெறும் நம்பராக இருக்கும். 65 கேஸ் 72 கேஸ் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸாக இருக்கும். இது வந்து ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க, மர்டர், அசால்ட்டு, ரேப்பு, டவுரி, டெத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தமிழ்லையும் இருக்கு கொஷினு. இதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சில வகையான குற்றங்களும் அதன் சதவீதத்தையும் குறிப்பிடும். இது வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. எந்த குறிப்பிட்ட குற்றத்தின் சதவீத அதிகரிப்பு அதிகபட்சமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட என்னது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது, இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து எதுக்கு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குற்றத்தின் சதவீத அதிகரிப்பு அதிகபட்சமாக உள்ளது என்பதை குறிப்பிடுக அப்படின்னு. ஸோ எப்படி வந்து அதிகபட்ச சதவீத அதிகரிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இயர் இருக்கு. இப்போ கடத்தல் அப்படின்னு எடுத்தோம்னா 65, 72. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 65 and 72 2 வேல்யூ இருக்கு. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ 65, 72 அப்படின்னா 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டிவைடட் பைல என்ன வரும் அப்படின்னா எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். 65லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 7/65 × 100 அப்படிங்கிறத நம்ம போடணும் ஓகேவா. அடுத்ததுல பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா 54, 63 இது ஒரு 63, 9/54. ஸோ எதுலேருந்து அதிகரிச்சிருக்கு 9/54. ஸோ அப்போ 100. அடுத்தது பார்க்குறோம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடத்தல் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக கொலை கொடுக்கல. ஸோ அப்போ இது நம்ம கொலை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை கண்டுபிடிக்கணும். 9/54 × 100 கண்டுபிடிக்கணும். அடுத்து தாக்குதலும் கொடுத்துருக்காங்க. அப்போ 74 × 59 இது என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ இந்த ஆப்ஷனே வராது, தாக்குதலே வராது, அதை கட் பண்ணிடலாம். அடுத்து கற்பழிப்பு இவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் அது கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்து வரதட்சணை மரணங்கள் வந்து 26, 35. ஸோ இதோட இன்க்ரீஸ் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 9/26 × 100. அப்போ நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். அதில் எது வந்து அதிகபட்சமாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சலாம் ஓகேவா. ஸோ 700/65 700/65 போட்டோம் அப்படின்னா ஒரு 65, 65 ஒரு 65, 65 போட்டுடலாம். அதில் வந்து என்ன பண்ணலாம், மிச்சம் 5 இருக்கும். 50னா 0 போட்டுட்டு பாயிண்ட் போட்டுட்டு 0 போட்டுட்டு வரணும் ஓகேவா. ஸோ அப்போ 1 பாயிண்ட்டுங்கிற பர்சன்டேஜ் வருது. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 900/54 வருது. ஸோ 54 2 டைம்ஸ் போடலாமா, 2 டைம்ஸ் போட்டால் 54 2 டைம்ஸ் போட்டால் 90 விட தாண்டி போயிடுது. அப்போ 1 டைம் தான் போட முடியும். 1 டைம் போட்டோம்னா மிச்சம் வந்து என்ன இருக்கும், 90ல் 54 போச்சுன்னா 6 46 36 கிடைக்கும். ஸோ 360 இருக்கும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக இது வந்து 1% விட அதிகமான வேல்யூ, சம் வேல்யூ வரும் ஓகேவா. 316 வருதுன்னா 54 வந்து 3 டைம்ஸ் போடலாமா, 3 டைம்ஸாக 5 டைம்ஸ் போடலாம். ஏன்னா இங்கே 20 0 5 25 26 27. ஸோ ஒரு 5 டைம்ஸ். ஸோ 15% வருது. அடுத்து 9/26 900/26 இது எல்லாமே நீங்கள் அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸாக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி இதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்ராக்சிமேட் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். 900/26 ஓகேவா. ஸோ அப்போ நான் 26 எதால் மல்டிப்ளை பண்ணால் 90 வரும். 4 டைம்ஸ் போடலாமா, ஏன்னா 20 24 4 மிச்சம் 2 4 10 வருது. அப்போ 3 டைம்ஸ் போடலாம். ஸோ அப்போ 3 வரும் ஓகேவா.
3 8 மிச்சம் 1 2 6 1 7 ஸோ 78 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 78 கழிச்சோம்னா 12 120 சம்திங். ஓகேவா? ஸோ அப்போ கண்டிப்பாக இது என்னது 30க்கு மேலே வரக்கூடிய பர்சன்டேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து 10க்கு மேலே வந்துச்சு, இதில் 1% தான் வருது, இதில் 10% கிட்ட தான் வருது, இதில் 30% வருது. அப்போ சதவீத அதிகரிப்பு அதிகபட்சமாக இருக்கிறது எது? இந்த லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, 900/26க்கு தான். அப்போ ஆன்சர் என்னது? வரதட்சணை மரணங்களுக்கு தான் அதிகமாக வருது, டவுரி டெத். ஓகேவா? ஸோ இப்படி தான் அப்ராக்சிமேட் வேல்யூ வச்சு தான் இதுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரமாக அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா எலிமினேஷன் மெத்தட், இதெல்லாம் வராது அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஏன்னா கொடுத்துருக்கிறது 4 ஆப்ஷன் தான், இங்கே 5 இருக்கு, அப்போ அதுலேயே ஒரு ஆப்ஷன் போயிடுது. ஓகேவா? அடுத்து இன்னொன்று வந்து என்னது, டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகலை. அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படிங்கிறப்போ 2 நமக்கு எலிமினேட் ஆகிடுது, மிச்சம் 3 கால்குலேஷன் மட்டும் தான் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இது ஒரு கொஷின். இன்னொன்று வந்து 2022 கேட்ட கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியான மெத்தடு. ஸோ இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஒரு பள்ளியின் 10ஆம் வகுப்பு முடிவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது எவ்வளோ பேர் அந்த வருஷம் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆனாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். எந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது? ஸோ தேர்ச்சி விகிதம் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ், பாஸ் அவுட் பர்சன்டேஜ் வேணும்னா என்ன, எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் பாஸ் ஆனாங்க, அதோட பர்சன்டேஜ் தான். அப்போ டோட்டலாக ஃபஸ்ட்டு 1991 இதுலேயுமே நம்ம 2 தான் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இதில் மொத்தம் 4 இயர் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 4ல் ஒரு இயர் தான் நமக்கு ஆன்சராக வரப்போகுது. அப்போ 91 கண்டுபிடிக்கணும், 92 கண்டுபிடிக்கணும், 93 கண்டுபிடிக்கணும், அடுத்து 95க்கு. ஸோ 94ஐயும் 96ஐயும் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ அப்போ 2 எலிமினேட் பண்ணிட்டோம். இந்த 4 தான் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் சதவீத எந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தேர்ச்சி விகிதம் கண்டுபிடிக்கணும். அதில் எது கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். தேர்ச்சி விகிதம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதாவது 198 பேரில் 180 பேர் எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா இந்த 198ல் 180ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும், ஒரு 18 இங்கேயும் ஒரு 18 மிச்சம் 1 போனால் ஒரு 18 போடலாம், இங்கே 0. அப்போ நமக்கு என்ன வருது, 1000/11 அப்படின்னு வருது. ஸோ 1000/11 111 சார் 11, 911 சார் 99 வரும். ஓகேவா? 99 வரும், மிச்சம் 1 10 வரும். 10 எடுத்துக்க முடியாது, ஸோ 0 சேர்க்குறோம். 0 சேர்த்ததுக்கு அப்புறமா என்ன வரும், நமக்கு பாயிண்ட் வச்சு 9 திருப்பி அகெயின் 100 வரும். ஸோ 997 சார் 99 அப்படின்னு கொண்டு வரலாம். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது, 90.something% நமக்கு கிடைக்குது. அடுத்து 92க்கு கண்டுபிடிங்க. 206 பேரில் 197 பேர் பாஸ் ஆகிருக்காங்க இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணலாம், 1 டைம் அடிக்கலாமா, 1 டைமில் இதையும் வந்து 9 டைம்ஸ் அடிக்கலாம். 9 டைம்ஸ் அடிக்கும்போது இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 95 கிட்ட வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதை விட இது அதிகமாக இருக்குது, நமக்கு குறைவு தான் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது 2ல் இது வரைக்கும் 1991 தான். அடுத்து 93க்கு கண்டுபிடிக்கலாம். 93க்கு கண்டுபிடிச்சோம்னா என்னது, 230ல் 210 எவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ இன்ட்டு 100. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 91% கிட்ட வரும். அப்ராக்சிமேட் வேல்யூ நான் சொல்கிறேன், 91 கிட்ட வரும். அடுத்து 1995க்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது, 1995க்கு பார்த்தோம்னா ஸோ 216ல் 194ங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்டு 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 89 சம்திங் வரும். அப்போ இருக்கிறதுலே கம்மியானது எது, இந்த 4ல் 95, 90, 91, 89 தான் கம்மி. 89ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சது எது, 1995க்கு. ஸோ ஆன்சர் வந்து 1995. இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உட்காந்து பாயிண்ட்லாம் வச்சு கண்டுபிடிக்காதீங்க. ஸோ இதை வச்சு நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ வச்சு ஓரளவுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி, ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதாவது கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் த கார் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது டைம் இன் ஹவர்ஸ், நேரம் வந்து
மணி கணக்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டிஸ்டன்ஸ் என்னன்னா 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போகுது, 2 மணி நேரத்துக்கு 120 கிலோமீட்டர், 3 மணி நேரத்துக்கு 180, 4 மணி நேரத்துக்கு 240, 5 மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர் போகுது, 6 மணி நேரத்தில் 360 கிலோமீட்டர் போனால் இப்போ அது எந்த ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கும்? ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். கடைசியாக போனதை நம்ம எடுத்துக்காரலாம், நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்காரலாம். கடைசியாக போனதை எடுத்துக்கிட்டோம்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 360 கிலோமீட்டர் டிவைடட் பை டைம் வந்து 6 hours. அப்போ என்ன வரணும்? கிலோமீட்டர் டிவைடட் பை ஹவரில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் டிவைடட் பை ஹவர். ஸோ 360 டிவைடட் பை 6ங்கிறது 1 6 6 6 6 36, ஸோ 60. அப்போ ஆன்சர் என்ன? 60 கிலோமீட்டர் பவர் ஹவரில் போய்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் இதை மட்டும் எடுத்து செய்ய வேணாம், இதை எடுத்து செஞ்சாலும் அப்படி தான் வரும். 300 டிவைடட் பை 5 60 தான் வரும். 240 டிவைடட் பை 4 60, 180 டிவைடட் பை 3 60, அப்போ 120 டிவைடட் பை 2 60, 60 டிவைடட் பை 1 போட்டாலும் 60 தான். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் போய்கிட்டே இருக்கு. அதுதான் இந்த கிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பார் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ பார் வச்சு எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது என்னன்னா 2010, 2015, 2020 ஸோ இந்த 3 வருஷத்துலையும் ஏபிசின்னு சொல்லி வெவ்வேறு சிட்டிஸ்ல உள்ள மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. லேக்ல 18 லட்சம், 30 லட்சம், 20 லட்சம். ஓகேவா? ஸோ இது வந்து ஏ, இது பி, இது சி. அதே மாதிரி ஏபிசி ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு இதில் உள்ள சிட்டியில் உள்ள மக்கள் தொகை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? 2010 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீத வேறுபாட்டில் உள்ளது? சதவீத வேறுபாடு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2010 2020 இந்த 2 இயருக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஏங்கிற சிட்டியில் வந்து 2010 2020 வரைக்கும் எவ்வளோ பாப்புலேஷன் வேரியேஷன் இருக்கு. இப்போ இதையும் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதையும் கம்பேர் பண்ணுறோம். எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீத வேறுபாட்டில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 இயர்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதில் எவ்வளோ இருக்குது? ஏங்கிற 18 இருக்குது, இங்கே 30 மாறி இருக்கு. ஏல பியில் பார்க்கும்போது 30 36 மாறி இருக்கு. சியில் பார்க்கும்போது 25 லேக்காக இருந்தது 33 மாறி இருக்கு. அதிக சதவீத வேறுபாடு உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் பர்சன்டேஜ் வேரியேஷன் தான். இன்க்ரீசிங் பர்சன்டேஜோ டிக்ரீசிங் பர்சன்டேஜோ கேட்கல. ஓகேவா? ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்காக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ பாப்புலேஷன் வேரியேஷன் ஏல இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏக்குரிய வேல்யூஸ் 18 30. ஸோ அப்போ 30க்கும் 18க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். 30க்கும் 18க்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு எந்த டோட்டல் பாப்புலேஷனால டிவைட் பண்ணணும். டோட்டல் பாப்புலேஷன் என்பது என்ன? டிவைடட் பைல என்ன போடணும்னா, இந்த ஏங்கிற சிட்டில டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ? ஸோ 3 இயருக்கும் உடைய ஏவோட வேல்யூஸை ஆட் பண்ணி போடணும். அப்போ என்ன வரும்? 18 + 27 + 30. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணி போடணும். அப்போ 30 18 கழிச்சோம்னா 12 கிடைக்கும். இதை ஆட் பண்ணுங்க. 7 14 15க்கு 5 மிச்சம் 1 6 7 75. ஸோ 12 டிவைடட் பை 75 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ 12 டிவைடட் பை 75 இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது 100 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா கிட்டத்தட்ட 16% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிக்கு கண்டுபிடிக்க போகிறோம். 2010 2020க்கு பி பார்த்தோம்னா, ஸோ 30 36 கழிச்சோம்னா 6. ஓகேவா? டிவைடட் பைல என்ன பண்ணணும்? அகெயின் வந்து பியில் எவ்வளோ டோட்டல் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 30 + 35 + 36 இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும்? 600 டிவைடட் பை இதை ஆட் பண்ணோம்னா 101 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணனா 6 something வரும். ஓகேவா? 6% நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி சிக்கு கண்டுபிடிக்கணும். சிக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் 25 இதில் 33 இருக்குது. ஸோ 25க்கும் 33க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 8 டிவைடட் பை டோட்டல் 25 28 33 இது 3ஐயும் சியில் உள்ள 3 பாப்புலேஷன் ஆட் பண்ணும்போது 86 கிடைக்கும். ஸோ இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா 9 point something
சம்திங் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 9%. அப்போ இதில் கிரேட்டஸ்ட் வேரியேஷன் எதுக்கு கிடைக்குது? ஏக்கா பிகா சிகான்னு பார்த்தோம் அப்படின்னா ஏக்கு தான் 16% கிடைக்குது. பிக்கு வந்து வெறும் 6% தான், சிக்கு வந்து வெறும் 9% தான். ஸோ அப்போ இது மூணுலையும் எது வந்து பர்சன்டேஜ் அதிகம்? ஏன்னா கிரேட்டஸ்ட் கேட்டிருக்காங்க, அதனால ஏ தான். ஸோ ஆன்சர் இதுக்கு ஏ. இதில் வந்து கொஞ்சம் கால்குலேஷன் தான். ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாமை பொறுத்தளவுக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் கால்குலேஷன் தான் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அடுத்து, எந்த ஆண்டில் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகமாக உள்ளது? எந்த வருஷத்துல ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மக்கள் தொகை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதில் 20% அதிகமாக உள்ளது எது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 2010 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ 2010ல் ஏ அண்ட் பி குறியதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஏ அண்ட் பி குறியதை பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு வந்து அதிகமாக, அதாவது 20% டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயும் பர்சன்டேஜ் தான். இப்போ 2010ல் ஏ அண்ட் பிக்குரிய வேல்யூ எடுத்துக்கோங்க, 18 and 30. ஸோ 18 and 30, அப்போ 30 - 18 என்ன வருது? 12 வருது. இப்போ இதை என்ன பண்ணணும்? நம்ம எதுலேருந்து என்னது இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸீடிங் தட் த சிட்டி ஏ பை 20% அப்படின்னு கேட்டதுனால, ஸோ எந்த நகரத்தை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும்? 18ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 66 சம்திங் வரும். ஓகே. அடுத்து 2015ல் ஏ அண்ட் பிக்கு பார்க்குறோம். 2735. ஸோ 2735 அப்படிங்கிறப்போ அதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. 8 கிடைக்கும். 35 - 27 டிவைடட் பை 27 × 100. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 800 டிவைடட் பை 27. இதை அடித்தோம்னா 29%. எக்ஸாக்டாக எக்ஸீடிங் வித் 20% இன்க்ரீஸ் ஆகணும். இது வந்து 66% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது 29. அப்போ இது ரெண்டுமே கிடையாது. அப்போ கண்டிப்பாக மூணாவது இயர் 2020 தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 30 and 36. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 6 வரும். அண்ட் டிவைடட் பை 30 போடணும் × 100. ஸோ இதில் வந்து 1 6 6 5 30. ஸோ 100 டிவைடட் பை 5 வந்து எக்ஸாக்டாக 20%. ஸோ இப்போ ஆன்சர் எதுக்கு 20% வருதுன்னா 2020க்கு தான் வருது. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம்ஸ் எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ இதே மாதிரி நிறைய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இருக்க கொஷின்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.